நிறைய திருநங்கையோட சமூகம் அப்படின்னு பாத்தீங்கன்னா புறந்தள்ளப்பட்டு நிறைய புறக்கணிப்பு வந்து இருந்துருக்கு. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா திருநங்கையோட வாழ்க்கையில வந்து வீடு கிடைக்கிறது, வேலை வாய்ப்பு கிடைக்கிறது, எஜுகேஷன் மற்ற எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப வந்து புறந்தள்ளப்பட்டு கம்மியா தான் இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஃபேமிலியில ஒதுக்குதல் அப்படின்றது நிறையவே இருக்குது. நாம சொல்ற சொசைட்டில வந்து ஒரு மாற்றம் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு, ஆனா ஃபேமிலியில இந்த மாற்றங்கள் வந்தாதான் சொசைட்டி வந்து என்னை பத்தி புரிஞ்சிக்க முடியும் அப்படின்றது. ஆனா ஸ்பெசிபிக் வந்து இந்த மாதிரி பாலின மூலமற்ற இந்த குழந்தைகளை வந்து அவங்க பிறக்கணிக்கிறதுனால நிறைய பிரச்சனைகள் வந்து அவங்க சொசைட்டில சந்திக்கிறாங்க. உதாரணமா பாத்தீங்கன்னா வீட்டு விட்டு வெளியில வந்தவங்க எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து ஒரு செக்யூரிட்டி இல்லை அப்படின்னால அவங்க வந்து செக்ஸ் ஒர்க் போறாங்க, பிக்சருக்கு போறாங்க. இந்த மாதிரி வந்து நிறைய வந்து ஊக்கப்படுத்துறதுனால வேற மாற்று தொழில் இல்லாததுனால அவங்க வந்து இந்த தொழில் வந்து தள்ளப்படுகிறார்கள். இன்னமும் வந்து ஸ்லம்ல தான் வந்து திருநங்கைக்கு வந்து வீடு கிடைக்குது. ஸோ ஹைஃபையான ஏரியாவில் வந்து யாருக்கும் வீடு கிடைக்கிறது இல்லை. திருநங்கை அப்படின்னால ஒரு பயம் வந்து இன்னமும் இருந்துகிட்டே வந்து இந்த சொசைட்டியில். All have learned that how to use MS Word, the changing the font size, color and the style in the of the text. Now we are now going to have a small assessment. My name is Layasri. ஃபஸ்ட்டு கம்ப்யூட்டர் நாலேஜ்னே கம்ப்யூட்டர் மட்டும் உட்காரதுக்கே கொஞ்சம் ரொம்ப பயமாக இருக்கும். அது எப்படி நம்ம கற்றுக்க போகிறோம் அப்படின்ற ரொம்ப தயக்கமாக இருந்துச்சு. ஸோ இப்போ எங்களோட சின்ன பசங்க இருந்தாலும் நல்லா சொல்லி கொடுத்தாங்க. ஸோ எல்லாருக்கும் ரொம்ப தேங்க் பண்ணிக்கிறோம். என் பேர் ஷமா. எனக்கு ஒரு பேசிக் வந்து அந்த அளவுக்கு தெரியாது. இங்கே வந்து சொல்லி கொடுத்ததுக்கப்புறம் ரொம்ப சந்தோஷம். என் பேர் ரித்திகா. நாங்கள் வந்து இப்போ இந்த ஸ்கூலுக்கு வந்து இந்த மாதிரி கம்ப்யூட்டர் கிளாஸ் கற்றுக்கும் போது பசங்களாம் ஏதாவது கிண்டல் பண்ணுவாங்களா, இல்லை ஏதாவது எங்களை வந்து ஏதோ ஒரு இதுவாக பேசுவாங்களான்னு சொல்லிட்டு ரொம்ப கூச்சமாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் இந்த பசங்களாம் இப்போ எங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறத பார்த்ததுக்கப்புறம் ரொம்ப எங்களுக்கு சந்தோஷமாக இருக்குது. ரொம்ப கஷ்டப்பட்டிருந்த சமுதாயத்தில் நாங்கள் இப்போ இந்த அளவுக்கு எங்களுக்கு முயற்சி எடுத்து இந்த மாதிரி திருநங்கைகளுக்கு எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. ரொம்ப இந்த இது பண்ணுறதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். கேரன் ஸ்கூலுக்கு தேங்க்ஸ். கேரன் ஸ்கூலுக்கு ரொம்ப தேங்க்ஸ். நிறைய ஸ்கூலுக்கு நாங்கள் போயிட்டு அவேர்னஸ் கொடுக்கறத விட ப்ராக்டிக்கலாக அந்த பசங்க இவங்களோட உட்காரும்போது பார்த்தீங்கன்னாக்கா இவங்களோட ஃபியூச்சரை நாம சொல்லுவோம் ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் இஸ் ஆல்வேஸ் பெஸ்ட் இம்ப்ரெஷன். ஸோ இப்போ இவங்களுக்கு வந்து எங்களை பற்றின ஒரு புரிதல் இருக்குதுன்னு போது ஃபியூச்சரில் வந்து அது பார்த்தீங்கன்னா அவங்க மைண்ட் அது செட் ஆகிடும். அந்த மாதிரி வந்து அது ஒரு வாய்ப்பை விட்ட இந்த ஸ்கூலுக்கு வந்து சாருக்கு ரொம்ப நன்றி.